94ல் ஏப்ரல் 17 நடக்குது. லேடிஸ் பிஎஸ்பி ஆரம்பம் பண்ணணும். அப்போ எங்கள் கோபிரதர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஏப்ரல் 14 சித்திரை 1 அன்றைக்கி அவருக்கு திருப்பதியில் தரிசனம் பண்ணணும். அந்த வருஷம் என்னை கூப்பிட்டாரு. நான் போயிட்டேன் அவர் கூட. போய் எல்லாம் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர்றோம். நாங்கள் ஒரு டாக்ஸி தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த டாக்ஸி டிரைவர் வந்து கீழே தலை தொங்க போட்டு நின்றுருந்தார். என்னப்பா ஆச்சுன்னா, நான் ஆயில் பம்பு வேலை செய்யலைங்க. என்னப்பா பண்ணுறேன்னா, நான் இங்கெல்லாம் மெக்கானிக் தேடி பார்த்தேன், ஒருத்தருமே கிடைக்கல. கீழே போய் தான் யாராவது கூட்டிகிட்டு வரணும், அடிவாரத்துக்கு போய். அப்படியே கூட்டிகிட்டு வந்தாலும் வண்டி ரன்னிங்கில் இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்கன்னாரு. நமக்கா என்னடா இது, நாளான்னைக்கு அடுத்தால பிஎஸ்பி ஆரம்பிக்கணும் 17 காலையில் 2 நாள் தான் குறுக்கு டைம் இருக்குது. இது எப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் மனசுக்குள்ளே யோசனை வந்துருச்சுங்க. யோசனை வந்துட்டு சரி அப்புறம் எல்லோரும் சாப்பிட போகலாம். நாங்கள் போயிட்டு அப்புறம் எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டேன். எல்லாம் சாப்பிட்லான்ட்டு கொண்டு வந்து நான் இந்த கிளாஸ் வந்ததுலேருந்து இந்த சாப்பாடை போய் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிற மாதிரி அந்த ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். கண்ணை முடிப்பு அந்த ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தால் திடீர்னு தாடியோடு அவர் வந்து சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கிறாரு. திருப்பதிக்கா? அப்படியே முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாருங்க. என்னுடைய இது அந்த அளவு தான் இருக்குது. நான் கண்ணை மூடி இருக்கிறேன். நமக்கு பகிர்ந்தது என்னடா, நம்ம திருப்பதியில் இருக்கிறோம், நம்ம இப்போ தான் நம்ம பிஎஸ்பி போகணும்னு நினச்சிட்டு வந்துட்டு இருந்தால் திருப்பதியில் இருக்கிறேன். இவர் வந்து இங்கே நின்றுட்டு இருக்காரு. என்ன இது, என்ன நடக்குது இங்கே, என்ன ஒன்றுமே புரியல எனக்கு. வெளியில் வந்தால் டிரைவர் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து ஹோட்டல் வாசலில் நிறுத்திட்டு இருக்காங்க. வண்டி ரன்னிங்கில் இருக்குது. அப்போ அவர்கிட்ட கேட்டால் என்னப்பா பண்ணினேன், என்ன பண்ணேன், நீ ஆள் இல்லை, கீழே போய் கூட்டிகிட்டு வரணும்னா என்ன பண்ணினேன், என்ன குமார் பண்ணீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோன்னே, ஆனால் ஒன்றுமே பண்ணலைங்கன்னா நான் போனேன், சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ண, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டுங்கன்ட்டாப்ப. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் அது இவருடைய வேலையாக தான் இருக்கு. இப்போ நாம் பார்த்துட்டு இருந்த யோகா டீச்சருங்கிறது வேறு, இவருக்குள்ளே வேறு ஏதோ இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அன்னைக்கு தான் எனக்கு. அவர் அப்போ அது குருவா அல்லது வேறு ஏதாவது குருக்கு அப்பால்பட்ட ஒரு இதா இல்லை இறைவனுடைய படைப்பா, இதெல்லாம் அந்த இதுக்கெல்லாம் நான் போகலை. திருப்பூர் வாழ்வில் எந்த இடத்துலையுமே நிற்கல. 14 நைட்டு நாங்கள் வந்துட்டேன். 15-16 கம்ப்ளீட்டாக முடித்து 17 அன்னைக்கு காலையில் பிஎஸ்பிக்கு மண்டபமெல்லாம் பக்காவாக ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்தாச்சு.